Hi guys, this is Yokesh. Welcome to Yokesh University. இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வாட் இஸ் ட்ரெண்ட் லைன் அண்ட் ஹவ் டு ப்ளாட் ட்ரெண்ட் லைன்ஸ். நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட் பத்தி தெரிஞ்சிருக்கும். நம்ம ட்ரெண்ட் லைன்ஸ் வந்து பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிள். வந்து பார்த்தீங்கன்னா, சேம் லைக் திஸ். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, டவுன் ட்ரெண்ட் அண்ட் அப் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. ஓகே. இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன்ஸ் நம்ம ட்ரா பண்ணலாம். ட்ரெண்ட வந்து ஃபைண்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வி ஹேவ் அ செப்பரேட் டூல். நம்ம டூல்ஸ்ல செக்ஷனுக்குள்ள போலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, டாப் லெஃப்ட்ல ஃபர்ஸ்ட் ஒரு டூல் இருக்கு பார்த்தீங்களா, ட்ரெண்ட் லைன். இத கிளிக் பண்ணீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, யூ கேன் ஆட் தி ட்ரெண்ட் லைன். இத நீங்க மாடிஃபை கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் குடுத்து நீங்க மாடிஃபை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏத்த மாரி லைக் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வேணா டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது சைஸ் பெருசாக்கிக்கலாம், லைன் ஆக்கிக்கலாம், கலர் மாத்திக்கலாம். அந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ்ல இருக்கும். யூ கேன் செக் இட் அவுட். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, டவுன் ட்ரெண்ட் டைப் பண்ணா டவுன் ட்ரெண்ட்னு வரும். ஓகே. டவுன் ட்ரெண்ட். ஓகே. தட்ஸ் இட். ஃபைன். ஸோ இப்ப வி ஹேவ் சம் சர்டைன் ரூல்ஸ் இன் ட்ரேடிங். ஓகே. ட்ரேடிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, சில ரூல்ஸ் இருக்கு. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்லும் வி ஹேவ் சம் ரூல்ஸ் ஆன் டெக்னிக்கல் வைஸஸ். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து வரையிறோம். ஒரு அப் ட்ரெண்ட் வந்து இருக்கு. ஓகே. திஸ் இஸ் அப் ட்ரெண்ட். ஓகே. வேணுனா ட்ரா பண்ணிக்கங்க. அதில பிரச்சனை கிடையாது. இப்ப இதில வந்து பார்த்தீங்கன்னா, என்ன இருக்குன்னா, இப்ப மார்க்கெட் வந்து லெட்ஸ் சே எக்ஸாம்பிள் இங்கருந்து கீழ இருந்து இப்படி மேல போகுது. இப்படி மேல போயிட்டு இப்படி கீழ வருது. அண்ட் தென் மேல போகுது, கீழ வருது. ஓகே ரைட். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் இயர்ல பார்த்துருப்பீங்க. ஸோ, இதில நான் என்ன வந்து நான் சொல்ல வரேன்னா, அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வி ஷுட் ஹேவ் 3 டச்சஸ் இன் ட்ரெண்ட் லைன். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு வேலிடான ட்ரெண்ட் லைனா இருக்கும். ஸோ இப்ப இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா? டச் 1. நான் உங்களுக்கு ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். திஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டச் 1 கலர் சேஞ்ச் ஒன். ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டச் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் டச் அண்ட் தென் தேர்ட் டச். அதுக்கப்புறம் எத்தன டச் வேணா இருக்கலாம். 4, 5, 6, 7, 8, 9, 10 எத்தன டச்சஸ் வேணா வந்து பார்த்தீங்கன்னா, இருந்துட்டே இருக்கலாம். ஆனா மினிமமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 3 டைம்ஸ் வச்சு டச் பண்ணிருக்கணும் அந்த ட்ரெண்ட் லைன. ஓகே 3 டைம்ஸ். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ வேலிட் ட்ரெண்ட் லைன். வேலிட் ட்ரெண்ட் லைன். இட் கேன் பி இன் கேண்டில்ஸ் ஆர் விக்ஸ் 2த்துல எது வேணா கைண்டா இருக்கலாம். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த வந்து என்ன சொல்லுவாங்க, பைவட் பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஓகேயா. இந்த டச் ஆவுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பைவட் பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க. நீங்க அதெல்லாம் பெருசா நீங்க மைண்ட்ல எடுத்துக்க வேணாம். ஆஸ் அ ட்ரெண்ட் லைனா வந்து பார்த்தீங்கன்னா, இட் ஷுட் பி அ ஐ மீன் ஆஸ் அ ட்ரெண்ட் லைன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இட் மஸ்ட் ஹேவ் அட்லீஸ்ட் 3 டச்சஸ். ஓகே. அது அப் இருந்தாலும் சரி, டவுன் இருந்தாலும் சரி. இது 2த்துக்கு மட்டும் தான் வந்து அப்ளிகபிள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் சே இந்த ட்ரெண்ட் லைன் எடுக்கிறோம். டவுன் ட்ரெண்ட் ட்ரா பண்றோம். டவுன் ட்ரெண்ட் வந்து நம்ம லாஸ்ட் டைம் சொன்ன மாரி வந்து ஸ்ட்ரெய்ட்டா ஒரே இதில ஊந்துராது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இட் வில் பி மல்டிபிள் டச்சஸ் லைக் டச், அப், அந்த டச், அப், டச். இது வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் ஃபார் அ டவுன் ட்ரெண்ட் லைன். இந்த தடவ வந்து பார்த்தீங்கன்னா, தே கால் அஸ் அ பைவட் பாயிண்ட்ஸ். இதில வந்து பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 3 டச். அட்லீஸ்ட் 1 ஆர் லைக் திஸ் 2 ஆர் 3 இந்த மாரி கூட எட்டெட்ட கூட இருக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்ட் லைன் அண்ட் ஹவ் டு இப்ப அடுத்தது ட்ரெண்ட் லைன்னா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஹவ் டு பிளாட் ட்ரெண்ட் லைன்ஸ். அத பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் கோ வித் கோல்ட் இட்செல்ஃப். கோல்டே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எடுக்கிறோம். இப்ப இங்கருந்து வந்து பாருங்க. இப்ப நான் வந்து வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். வீக்லி சார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இங்கருந்து வந்து டேட்டா பாருங்க. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஆயிருக்கு? ஃபுல் அப்ல தான் போயிட்டே இருக்கு. இது வந்து என்னது? அப் ட்ரெண்ட். இன் கேஸ் இஃப் யூ ஹேவ் எனி கன்ஃப்யூஷன்ஸ் இல்ல ப்ரோ இந்த கேண்டில் பார்க்க எனக்கு புரியல. கண்டிப்பா உங்களுக்கு புரியும். நான் சொன்னா கண்டிப்பா புரியும். இன்கேஸ் புரியலன்னா இந்த இடம் இருக்கு பாருங்களேன், இண்டிகேட்டர் பக்கத்துல. இது வந்து லைனா மாத்திக்கினா உங்களுக்கு தெரியும். ஓகே. இப்ப இங்கருந்து பார்த்தீங்கன்னா, லைன் எப்படி போகுது? மேல, கீழ, அண்ட் தென் மேல, கீழ, மேல, அண்ட் தென் இப்ப கீழ வந்திருக்கு. ஓகேவா? இப்படி கூட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். இந்த இடத்துல திருப்பி கேண்டில் ஸ்டிக்ஸ் குடுத்தா நீங்க மாத்திக்கலாம். மத்தபடி நீங்க வேற எந்த இதுவும் நீங்க யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அப் ட்ரெண்ட் லைன் வரையலாமா? இங்க வந்து பார்த்தீங்கன்னா, வி ஆர் கோயிங் டூ ட்ரா தி அப் ட்ரெண்ட் லைன். இங்கருந்து வரையறோம்னு வச்சுக்கங்களேன். மினிமம் இட் ஷுட் ஹேவ் 3 டச்சஸ். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேலிடான ட்ரெண்ட் லைன். இத வந்து பிரேக் ஆயிடுச்சுன்னா வந்து என்ன ஆகும்னா, மார்க்கெட் ஒரு பெரிய ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா குடுக்கும். இப்ப நம்ம டெய்லில போனா வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். இட் வில் பி அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 3 டச் நான் சொல்லியிருந்தேன். ரைட். 3 டச் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து அப்ளிகபிள் ஆகணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு ட்ரெண்ட் லைன் தான். ஓகே. லைக் திஸ். ஒன் இந்த தடவ வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் இப்ப டச் ஆயிட்டு மார்க்கெட் மேல போச்சுன்னா, இட்ஸ் குட். இதுல வந்து ஒரு கரெக்ட்டான எக்ஸாம்பிள் இல்ல. வில் கோ வித் சம் அதர் பேர்ஸ். ஓகே. அது உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, புரியறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. லெட்ஸ் கோ வித் சம் அதர் பேர்ஸ். ஓகே. ஜஸ்ட் ஹோல்ட் ஆன். ஓகே. எந்த பேர் எடுக்கலாம்னு யோசிக்கிறேன். டக்குன்னு எனக்கு கிளாஸ் எடுக்கும்போது டக்குன்னு எனக்கு வரல. அதுதான் விஷயம். எனிஹவ் ஓகே. இத கூட பார்த்துக்கலாம். வீக்லி ஓகே.
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சார்ட் வந்து இங்கேருந்து பாருங்க. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, மந்த்லி சார்ட். ஒரு கேண்டிலும் மந்த்லி கூட. இங்கேருந்து மேல மட்டும் தான் போயிட்டுருக்கு. ஸோ அப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ வேலிட் ட்ரெண்ட் லைன். ஸோ அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டச் வந்து இருக்கணும். ஸோ இத பிரேக் பண்ணா தான் வந்து பார்த்தீங்கன்னா, செல்லுக்கு அதிகமா பாசிபிள் இன் மந்த்லி டைம் ஃப்ரேம். ஸோ வீக்லில எடுத்துக்கிட்டாலும் ஹேவ் அ லுக். ஸோ டச் 1, டச் 2, டச் 3, டச் 3, டச் 4, டச் 5 இங்க பெண்டிங்ல இருக்கு. ஓகே. ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, இத பிரேக் ஆனா தான் மேபி செல்லுக்கு பாசிபிள். அப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டில் இன் அப் ட்ரெண்ட். ஸோ பெர்ஃபெக்ட்டான எக்ஸாம்பிள் எனக்கு டக்குன்னு மாட்ட மாட்டேங்குது. மாட்டல. ஸோ மாட்டியிருந்தா உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் கைஸ் வில் கோ வித் சம் அதர் சார்ட்ஸ். ஓகே. ஓகே. டன். ஓகே. எப்படின்னா மோஸ்ட்டா கோல்டு தான் வந்து எக்ஸாம்பிள் எடுப்பேன். ஆக்சுவலா இப்ப வந்து கோல்ட்ல வந்து பெருசா இல்ல. ஓகே. ஓகே. இப்ப டவுன் ட்ரெண்ட் வந்து பார்க்கலாம். இங்க பாருங்க. டவுன் ட்ரெண்ட்க்கு இதுக்கு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க. ஸோ இங்க வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெவியான ஃபால். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டு இந்த இப்படி தான் வரையணும் ஆக்சுவலி. ட்ரெண்ட் லைன் எடுத்துட்டு இப்படி தான் வரையணும். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டில் வந்து டவுன் ட்ரெண்ட் இருக்கிறதுனால செல் ஆகுறதுக்கு சான்சஸ் அதிகமாவே இருக்கு. ஸோ இத பிரேக் ஆனா தான் என்ன ஆகும்னா, இட் வில் கோ டூ தி செல். ஓகே. இதுல வந்து பாருங்க 1 அண்ட் தென் செகண்ட் டச். ஓகே. அந்த இங்க 2 டச், 3 டச். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேலிடான டவுன் ட்ரெண்ட் லைன் தான். ஓகே. ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்த பேர் எதா பார்க்கலாம். கரெக்ட்டா நச்சுன்னு ஏதாவது ஒண்ணு மாட்டும்ன்னு பார்க்குறேன், மாட்ட மாட்றாப்புல. யூ கேன் ஹேவ் லுக் ஆன் ஆடி யூஎஸ்டி ஆல்சோ. ஆடி யூஎஸ்டி வந்து பாருங்க, இங்கேருந்து மேல இருந்து கீழ தான் விழுந்துட்டு இருக்கு. இப்பயும் கீழ தான் போயிட்டுருக்கு. ரைட். ஸோ அப்போ வந்து இந்த ட்ரெண்ட வந்து பிரேக் பண்ணா தான் அடுத்த ட்ரெண்டே போகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டில் வி ஆர் இன் டவுன் ட்ரெண்ட். 1, 2 அண்ட் தென் 3, 4 டச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது இருக்கு. ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னா இது பிரேக் பண்ணி மேல போச்சுன்னா, இது வந்து அப்ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும். ஏன்னா இந்த டவுன் ட்ரெண்டே உடைச்சுட்டு மேல போகுதுல்ல. ஸோ அவ்வளோதான் விஷயம். ஐ திங்க் நான் உங்களுக்கு டவுன் ட்ரெண்டுக்கு எக்ஸாம்பிள் காமிச்சுட்டேன்னு நெனைக்கிறேன். ஸோ யா ஐ திங்க் வில் கோ வித் அப் ட்ரெண்டும் உங்களுக்கு காமிச்சாச்சு மோஸ்ட்டா. ஏன்னா இப்ப மார்க்கெட் ஃபுல்லா டவுன்ல இருக்கிறதுனால முக்காவாசி டவுன் ட்ரெண்டா காமிக்க வேண்டியதா இருக்கு. ஓகே. அண்ட் யா ஸோ அதான் இதுல கூரும் பாருங்களேன். ஸோ ஹேவ் அ லுக் ஆன் ஹியர். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் லைன் டுவர்ட்ஸ் தி அப் சைட். ஸோ இங்க வந்து பாருங்க. எத்தன டச் மல்டிபிள் டச் ஆயிருக்கு. 1, 2, 3, 4 இங்க 5 5 டச் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு. என்னது யூஎஸ்டி கேட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்குது. அதேமாரி பிரைவேட் பாயிண்ட்ஸ் பெர்ஃபெக்ட் டச் ஆயிருக்கு. ஸோ இத பிரேக் அவுட் ஆனா தான் மார்க்கெட் என்ன ஆகும்? இட் வில் ரிட்டர்ன் அடிக்கும். ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும் செல்லுக்கு. அன்டில் தென் இத உடைக்காத வரைக்கும் ஸ்டில் இட் வில் பி மூவிங் டுவர்ட்ஸ் தி அப் சைட். இதான் வந்து அப் ட்ரெண்டுக்கு ஒரு சூப்பர். ஐ திங்க் உங்களுக்கு அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்டுக்கு ஒரு சூப்பரான எக்ஸாம்பிளாவே நான் காமிச்சுட்டேன்னு நெனைக்கிறேன். அந்த நம்புறேன். இன் கேஸ் புரியலன்னா அகைன் நீங்க மார்க்கெட்ல உட்காந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ நம்ம அப்டின்னு பார்த்தோமா, சேம் இப்போ டவுன் ட்ரெண்ட் பாருங்க. ஹேவ் அ லுக். டச் 1 இதுலயே கோல்ட்லயே பாருங்க. இங்க பாருங்க. டச் 1 ஃபர்ஸ்ட் டச், செகண்ட் டச், 3 டச். ஸோ இப்போ இது பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன், மார்க்கெட் வந்து என்ன ஆகும்? ட்ரெண்ட் ஃபுல்லா சேஞ்ச் ஆயிரும். ஃபுல்லா டவுன் ட்ரெண்ட் உடைச்சிச்சு. உடைச்சு ஸ்ட்ராங்கா இந்த இடத்துல வந்து கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா அப் ட்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாசிபிள் ஹை. ஓகே. ஸோ அன்டில் தென் என்ன ஆகும்னா, மார்க்கெட் திருப்பி அகைன் வந்து கீழ போகும். ஏன்னா டவுன் ட்ரெண்ட்னா எப்படி போகும்? இப்படி கீழ, மேல, கீழ, மேல தென் இப்படி கீழ, மேல இப்படி தானே போகும். ஸோ இப்படி போகும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, யாஹ்! இப்ப நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இன்னொன்னு கத்துக்க போறீங்க. இந்த ட்ரெண்ட் லைன் கூட இப்ப டைப்ஸ் ஆஃப் ட்ரெண்ட்ஸ் பார்த்திருப்பீங்க. அந்த ட்ரெண்ட் லைன் ஹவ் டூ பிளாட் அ ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ட்ரெண்ட் லைன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இப்ப நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, நெக்ஸ்ட்டா இன்னொன்னு சேனல். ட்ரெண்ட் லைன் வித் சேனல். ஓகே. சேனல்னா என்னன்னு பார்க்க போறீங்க. இப்ப இப்ப சேனல்னா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏணி பார்த்திருப்பீங்களே வீட்லலாம் ஏணி ஏறுவோம். லைக் ஏணி அடுக்கடுக்கா இருக்கும் தெரியுமா? ஸோ அதே மாரி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து அப் ட்ரெண்ட் சேனல். மேல அப்படியே ட்ரெண்ட் லைன் எடுத்துட்டு இப்படி வந்தா இது வந்து அப் ட்ரெண்ட் சேனல். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட் இருந்தா டவுன் ட்ரெண்ட் இருக்குல்ல. டவுன் ட்ரெண்ட் கீழ போச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் சேனல். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள் ஆப்போசிட். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இப்ப எக்ஸாம்பிள் வந்து என்ன ஆகுதுன்னா, ட்ரேட் ஆகுது. இப்ப எப்படி ட்ரேட் ஆகுது? ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, மேல போகுது. ஸோ மேல போயிட்டு இது வந்து இப்படி கீழ வருது. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேட் ஆகும். சூப்பரா இதுக்குள்ளே ட்ரேட் ஆகும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, தே கால் அஸ் அ சேனல். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கா நீங்க ஒரு அனலைசராக நீங்க இத கத்துக்கலாம். பட் ஃபியூச்சர் இதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி. வொர்க் அவுட் ஆகுறது ரொம்ப கம்மி. 60லேருந்து 40 தான். அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, அப் ட்ரெண்ட் சேனல், அப் ட்ரெண்ட் சேனல் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, இது டவுன் ட்ரெண்ட் சேனல். டவுன் ட்ரெண்ட் சேனல். ஸோ அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மார்க்கெட்ல வந்து பிளாட் பண்ணி அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ யூ கேன் கோ வித் கோல்ட் இட்செல்ஃப். கோல்டே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு டெய்லியோ இல்ல வீக்லி சார்ட்ட வந்து எடுக்குறீங்க. எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, யூ கேன் கோ வித் டெய்லி. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபர்ஸ்ட்டு வரையறீங்க. ஸோ லைக் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஒரு சேனல் வந்து வரைக்கிறீங்க. வரையறீங்க. ஓகே. ஸோ லைக் திஸ் ப்ளாட்டிங் த பாயிண்ட்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் இங்கேருந்து வரையறீங்க. லைக் இது. இப்ப நீங்க இதில வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த அதுக்குள்ளயே வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு பாருங்க. தெரியுதுங்களா? இப்ப மேல மேல ஒரு அப் ட்ரெண்ட் எக்ஸாம்பிள் இருக்கா?
அப் ட்ரெண்ட் சேனல் எக்ஸாம்பிள்க்கா. அதே மாரி பாருங்க. மேல சப்போர்ட் கரெக்ட்டா டச் ஆவுது. ஐ மீன் அகைன் மேல, அகைன் டவுனு இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகல. அகைன் மேல இப்படி கீழ. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இட் வில் வொர்க் அவுட். ஓகே. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சேனல். சேம் அப்ளிகபிள் ஃபார் டவுன் ட்ரெண்ட். இத அப்படியே நான் தலைகீழ உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ தலைகீழ போட்டா சேம், சேம் பாருங்க டவுன் ட்ரெண்ட். டவுனு, அப்பு, டவுனு, அப்பு, டவுனு, அப்பு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, டவுன் ட்ரெண்ட் சேனல். ஸோ கன்க்ளூஷன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அப் ட்ரெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். டவுன் ட்ரெண்ட் சேனல்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் லைன்னா என்ன? இந்த ட்ரெண்ட் லைன் டூல் எப்படி யூஸ் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹவ் டு ப்ளாட் தி ட்ரெண்ட் லைன்ஸ் ரியல் மார்க்கெட். இது எல்லாமே நீங்க ரியல் மார்க்கெட்ல பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா தான் புரியும். பழைய டேட்டாலாம் நீங்க பண்றதும் பெட்டர். பட் புதுசா ஒரு விஷயம் நம்ம ரியலா டக்குன்னு புதுசா பார்க்கும்போது பெர்ஃபெக்ட்டா போச்சுன்னா, நம்மளுக்கு மைண்ட்ல போய் சூப்பரா ஃபிக்ஸ் ஆயிடும். ஸோ மார்க்கெட்ல உட்காந்து இது பார்த்தீங்கன்னா, அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணிட்டு வந்து ஒரு 1 வீக் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. கீப் ஆன் பிராக்டிசிங் இஸ் த நல்லா புரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட்டு நெறைய வாட்டி ஃபெயில் பண்ணா தான் நம்ம வந்து கத்துக்க முடியும் இந்த மார்க்கெட் ஃபீல்ட்ல. நெறைய விஷயம் நம்ம ஃபெயில் பண்ணணும். நெறைய மணி லூஸ் பண்ணணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வில் ரிவார்ட் அஸ் பேக் அண்ட் எக்ஸெட்ரா. ஓகே. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த லெசன் புடிச்சிருக்கும். வந்து பெர்ஃபெக்ட்டா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்கள அடுத்த லெசன்ல சந்திக்கிறேன் கைஸ். அன்டில் தென் பாய்.